வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, எஸ்சிஇடிக்கு ப்ரீவியஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா 6/2/2023 அன்றைக்கி மார்னிங் நடந்த கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின், புறநானூறு உவேசாவால் அச்சில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு. ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் பார்த்திங்கன்னா 1894. அடுத்து செகண்ட் கொஷின், பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் சி, ஆற்று நீர் பொருட்கோள். அடுத்தது வள்ளி படித்தினல் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, முற்றச்சம். அடுத்தது பாரதமணி, பாரத தேவி ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கோபா ராஜகோபாலன். அடுத்தது பாருங்கள். அடுத்த கொஷின், வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார் நின்மை இல்லையோர் செருணர் இன்மையால் என்று சிறப்பிக்கப்படும் நாடு. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கோசலை நாடு. நெக்ஸ்ட் கொஷின், பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடுக்கவும். இதில் பார்த்தீங்கன்னா கூடை வேந்தான், பசு கதரும், பால் பருகினான், சேவல் கூவும். இதில் பொருத்தமில்லாத ஆப்ஷன் எதுன்னா கூடை வேந்தான் அப்படிங்கிறது பொருத்தமில்லாது. கூடைங்கிறது முடைந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். இந்த ஆப்ஷன் தான் பொருத்தமில்லாத ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், ஆத்தி மாலையை அணிந்த மன்னர் யார்? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, சோழன். ஆன்சர். அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் கொஷின், டேஸில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் அமையும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அளபடை. நேற்று குற்றல் இரவு என்பனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேற்றிரவு, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், இசை குறிப்பு பண்பு என்னும் பொருட்களுக்கு உரியதாய் வரும் சொல். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இசை குறிப்பு பண்பு என்னும் பொருட்களுக்கு உரியதாய் வரும் சொல். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் உரிச்சொல். நெக்ஸ்ட் கொஷின், முனைவர் ச ரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, சிறந்த நூலகர். நெக்ஸ்ட் கொஷின், முற்றிலுகரச் சொல் எது? இது ஆன்சர் பார்த்திங்கன்னா முற்றிலுகரச் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, புகு. மேத்தா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆமந்திரிகை என்பது டேஸ். இதோட ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இடக்கை வாத்தியம். ஆமந்திரிகை அப்படிங்கிறது என்னது? இடக்கை வாத்தியம். இடக்கை வாத்தியம். தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே என்று கூறியவர். தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே கூறியவர். இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராமன். ஆப்ஷன் டி, ராமன். தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே என கூறியவர் யாருன்னா ராமன். நெக்ஸ்ட் கொஷின், வறண்ட வாழ்வு துளிர்க்க மலைபோல் வந்தாய் நீ என்பதில் இடம்பெற்றுள்ள உவமை. இதில் பயன் உவமை. ஆப்ஷன் பி, பயன் உவமை. மரபுநிலை திரிபின் பிரிது பிரிதாகும் என்று கூறும் நூல். இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தொல்காப்பியம். ஆப்ஷன் பி, தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஷின், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் இடம்பெற்றுள்ள வலுவமைதி. இதுக்கு என்ன வரும்னா ஆன்சர் டி,
கால வலுவமைதி. ஜெகன்மோகினி என்ற இதழை நடத்தி வந்தவர் யார்? ஜெகன்மோகினி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வைமு கோதை நாயகி. அடுத்தது 50வது கொஷின். திராவிட மொழி குடும்பம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. ஆப்ஷன் டி 3. சரியான தொடரை கண்டறிக. அவன் இலை பறித்தான், அவனுக்கு பிடிக்கும் என்பது எப்படி தெரியும்? தினமும் பாடத்தை படி, எழுதும்படி சொன்னேன். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன்னா ஆப்ஷன் டி எழுதும்படி சொன்னேன். நெக்ஸ்ட் கொஷின். எத்திசையில் இருந்து வீசுகின்ற காற்றை கோடை என்பர். இதுக்கு பார்த்துக்க ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ குடகு. நெக்ஸ்ட் கொஷின். 14 நரம்புகளை கொண்டது. ஆப்ஷன் பி சகோடையால். ஆப்ஷன் பி சகோடையால் 14 நரம்புகளை கொண்டது. நெக்ஸ்ட் கொஷின். பழங்கால எழுத்தாணி வகைகளுள் தவறானது எது? இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் தவறானது அப்படின்னு பாருங்கள். மடக்கெழுத்தாணி, குண்டெழுத்தாணி, வாலெழுத்தாணி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சீரெழுத்தாணி. அடுத்தது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இக்குறட்பாவில் பயின்று வரும் தொடையின் பெயர் என்ன? இந்த கொஷினுக்கு நம்ம தொடையின் பெயர் என்ன அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருகிறது. இது எதுகை. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். சோழரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார்? சோழரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சேக்கிலார். ஆப்ஷன் சி சேக்கிலார். கண்ணெழுத்து படுத்தா என்னும் பல்பொதி என்னும் பாடலடி பயின்று வருள்ள நூல் எது? ஆப்ஷன் சிலப்பதிகாரம் ஏ. ஏழென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கேட்டதென்னும் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி குலோத்துங்கன். நெக்ஸ்ட் கொஸ்டின். யாதானம் நாடாமல் ஊராமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு இக்குறட்பாவில் ஈற்று சீர்களை நிரப்புக. கொல்லாதவாறு. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? ஆன்சர் பி ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் மீதி இருக்கிறதுல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.